ஆழமான நீலக் கடலில் ஒரு ரகசிய நகரம் இருந்தது. அங்கே மீன்களின் வாழ் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் மெர்மன்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவன் கலை, ஒரு இளம் மெர்மன். கலை மற்ற மெர்மன்களைப் போல பயந்தவன் அல்ல. அவன் பெரிய கடலின் சவால்களை எதிர்கொள்ள விரும்பினான். கலை, இந்த வாளுடன் என்ன செய்கிறாய்? நீ கடலுக்கு போகப் போகிறாயா? ஆமாம் நிலா, நான் போக வேண்டும். நமது நகருக்கு செல்லும் அருகில் உள்ள நடு கடலுக்கான அசுரனை நான் வீழ்த்த வேண்டும். அது பல நாட்களாக நமது வீட்டை சுற்றி உழவு தேடுகிறது. ஆனால் அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நமது தந்தை கடலரசன் கூட அதை கண்டு பயப்படுகிறார். கலை மற்றும் நிலா பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய தந்தை கடலரசன் அங்கே வருகிறார். கலை, நீ என்ன செய்கிறாய்? நீ அவ்வளவு பெரிய ஆபத்தான காரியத்தை செய்ய போகிறாயா? நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். அப்பா, நான் நம் மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த அரக்கன் நம் மக்களை பயமுறுத்துகிறது. நாம் தைரியமாக இருக்க வேண்டும். கலை அசுரனை எதிர்கொண்டானா? அது ஒரு பெரிய கருப்பு பயமுறுத்தும் அசுரன். ஆனால் கலை பயப்படவில்லை. அதை கண்டு நிலா மிகவும் வருத்தப்படுகிறாள். கலை அசுரன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து சென்று அசுரனிடம் போர் புரிந்து வென்று திரும்பினான். கலை, நீ ஒரு சிறந்த வீரன். நீ நமது மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுத்தாய். நீ என் அண்ணன் என்று நான் பெருமை கொள்கிறேன். கலை கலை தனது தைரியத்தால் தான் ஒரு சிறிய மெர்மன் மட்டுமல்ல, ஒரு வீரன் என்பதையும் நிரூபித்தான். ஒரு சிறிய மெர்மனின் பெரிய வீரம் கடல் முழுவதும் பரவியது. அசுரனை வென்று வரும் கலையை ஊர் மக்கள் சந்தோஷத்துடன் வரவேற்றனர். கடலரசனும் அவனை வரவேற்றார்.